ஸோ இப்போ இங்கே இந்த டே 2ல் லாஸ்ட் மேட்ச்சில் இருக்கும். 3rd ரவுண்ட் மேட்ச், போல் டிசைடர் மேட்ச்சு. இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டனி வர்சஸ் ராஜபுலினேந்தல். ஸோ இந்த ராஜபுலினேந்தல் வந்து பேட்டிங். ஸோ இதில் ரூஸ் பண்ணுற டீமுக்குமே ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்சுக்குமே இங்கே 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரபா ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கிங் இந்த அஜய். பவுலிங் இல்லை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி சந்துரு. ஓவர் தைக்கல் இருந்து ஃபஸ்ட் ஒன் ரொம்பவே பட்டிருக்கு. லெக்கவே மூலியமா சிங்கிள் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பாலில். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அஜய் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங்க போல்டுக்கு குயிக்காக வந்துருச்சுங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு இன்சைட் எட்ஜு கீப்பர் கிட்டே ஏனோ டாட் பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஃபோர்த் ஒன் லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக ஃபீல்டரை வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. பாலே போடாமல் 3 ரன் ஆயிடுச்சு. எரி பால் அஜய் ஸ்ட்ரைக்கில் லெக் பை மூலியமா சிங்கிள் வைடிங். எரி பால் பிரபா ஸ்ட்ரைக்கில் சிங்கிள். ஸோ இங்கே 1 ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ராஜபுலினேந்தல். ஏன்டா ஒரு போகிறக்காண்டி பவுலிங் இல்லை சைனா ஒன் பாலை விரட்டி ஆடி இருக்காரு. நாங்கள் கீப்பரே போயிட்டாருங்க. ஸோ இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்துருச்சுங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் கேட்சான்னு பார்த்தாங்க ஃபீல்டர். கேட்ச் ட்ராப் பவுண்டரியும் போயிருக்குங்க. ஸோ இங்கே ஒரு 4 வந்திருக்கு கீப்பருக்கு பின்னாடி. போன பால் வைடிங். எரி பால் யாக்கரில் எடுத்து வந்தார் ஸ்டெம்ப் லைனில் காலுக்கு. இங்கே லாங் ஆனில் போயிருக்கு. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் சான்ஸ் ஃபார் ஏந்திருக்காரு. நாங்கள் ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா வந்துட்டாருங்க பாலுக்கு. ஸோ இங்கே நல்லாட்டே இங்கே விக்கெட் வந்திருக்கு. இங்கே மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பிரபா விக்கெட்டை நல்ல கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் மாரி ஸ்ட்ரைக்கில் கேஷ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபீல்டுக்கிட்டே போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ண. ஸோ இங்கே சிங்கிள். ஸோ இங்கே 2 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 3 ஓவர் போடுறக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் சந்துரு பவுலிங் கஷ்டம் தொழிலுக்கு தான் போனார். ஆனால் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாலுக்கு இறங்கி போனார். ஆனால் இங்கே பவுலர்கிட்டே வந்துருக்குங்க. சான்ஸ் ஃபார் இங்கே கரெக்டாக த்ரோ அடிச்சிட்டாரு. ஸோ பாலே நீனே பிடிச்சிக்கணுங்கிற மாதிரி வந்திருக்கு பவுலர்கிட்ட. பேட்ஸ்மேன் நாகூர் ஸ்ட்ரைக்கில் நாகேந்திரன் அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. அங்கே அம்பையர்ஸ் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு சுத்தலுக்கு தான் போனார். இங்கே உடம்புலே பட்டிருக்கு. லெக் பை மூலியமா சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்ல டெலிவரி. கரெக்டாக லைன் கொட்ட உரசி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் சைடில் ஏந்திரிக்காரு பேட்டில் எட்ஜு. 1 ரன் மட்டும். பவுலிங்கில் ஆளே இல்லைங்க. 1-2 மாற்றிருக்காங்க. சிங்கிள் கிடச்சி 2 ரன். ஸோ இங்கே 3 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 22 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. சரி 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 21. பவுலிங் இல்லை சைனா ஃபஸ்ட் ஒன் ஒரு நல்ல டெலிவரிங்க. குயிக்கர் ஒன்று ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு. கரெக்டாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பால் அவரை விட்டு கட் பண்ணாரு. ஆனால் கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் கனெக்ட் பண்ணாரு. நாங்கள் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க பிரேம். அகைன் ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. பால் ஷார்ட் முன்னாடி குத்திருந்தாரு. அயன்லேக் ஏரியாவில் முதல் 6 வந்திருக்கு இந்த மேட்ச்சில். இங்கே நகேந்திரன் பேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் தட்டி கரெக்டாக இல்லை. ஆனால் பேக்கப்பும் ரொம்ப கிட்ட கிடந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டே சொல்லிட்டாரு பேட்ஸ்மேன். ஸோ இங்கே 2 ரன் மட்டும். பால் ரொம்ப பட்டிருக்கு. ஓவர் த்ரோவில் அகெயின் ஒரு டபுளுங்க. பேக் டு பேக் இங்கே டபுள் வந்திருக்கு. எனக்குள்ளே ஆடிட்டே 2 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 33 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 5 ஓவர் போகிறக்காண்டி பவுலிங் இல்லை பிரேம். ஃபஸ்ட் ஒன் 60 கிலோ 8 வெட்டுனாரு. ஆனால் அங்கே ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு லாங் ஆனில். ஸோ இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு.
இப்போ போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் நோ பால், ஃப்ரீ பாலுங்க. ஒரு இலவச பந்து, நல்ல கேரிங்க கீப்பர். ஸோ இங்கே ஃப்ரீட் பாலை டாட் பாலாக மாற்றிருக்காரு. போன பால் வைடிங்க ரீபால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஏரியா கிட்ட இங்கே கிளியர் பண்ணியிருக்குமான்னு பார்த்தா இங்கே கிளியர் பண்ணிருங்க. ஸோ இங்கே 6 வந்திருக்கு. இங்கே 2வது 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நாகேந்திரன் பேட்லேருந்து வந்திருக்கு. பால் வைடிங்க ரீபால். அங்கே ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. சான்ஸ் வர அங்கே த்ரோவும் கரெக்டாக அடிச்சார். ஆனால் இங்கே ரன்னிங்கில் குயிக்காக இருந்திருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று அரந்தகிலேருந்து யாக்கரில் எடுத்துகிட்டு வந்துருந்தாரு. ஆனால் இங்கே லாங் ஆஃப்லேயே போயிருக்கு ஃபீல்டர்கிட்டே சைனா. ஸோ இங்கே சிங்கிள், அகெயின் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்று ஓரத்தகிலேருந்து பவுலர்கிட்டே போயிருக்கு. இங்கே எடுத்துருவாங்க ரன் அவுட். ஸோ இங்கே 5 ஓவருக்கு ஸ்கோர் 45 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே லாஸ்ட் பாலில் விக்கெட்டுங்க, ரன் அவுட்டு. ஃபைனல் ஓவர் போகிற கண்டி பவுலிங் எல்லாச்சி அரந்தகிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் சைடாம் பவுல் திரும்பினாரு. ஆனால் இந்த ஏரியா ரொம்ப கிட்டங்க. ஸோ இங்கே 6 வந்திருக்கு. இங்கே அனதர் ஒரு 6 நாகேந்திரன் பேட்லேருந்து வந்திருக்கு. 3வது 6. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். ஏன் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு. இங்கே ஜஸ்டின் சிங் போல் இருக்கு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 6க்கு அப்புறம் கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. பால் ஃபோர்த் ஒன். இவருக்கு பின்னாடி பவுண்டரி போயிடுச்சு. நாங்கள் நோ பால் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 5 ரன்னு. ஃப்ரீட் பாலுங்க, ஒரு இலவச பந்து. ரொம்ப கீழே வந்துச்சு. தேக்கல் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு கீப்பர். ஒரு ரன் சான்ஸ் ஃபார். இங்கே ரன் அவுட்டுங்க. ஸோ இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டு. ஃப்ரீட் பால் இங்கே ஒரு ரன்னாக மாற்றிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் லாஸ்ட் 2 more. கனெக்ட் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே லாங் ஆஃபில் இருக்கு. கேட்ச் ட்ராப்பு. இங்கே 2 ரன் 2 ரன் மட்டும். இங்கே லாஸ்ட் 1 more. திரும்ப குடிய பந்து ஷாட்டுங்க எடுத்து விட்டாரு. ஆனால் ஃபீல்டர் அவரையும் தாண்டி இருக்கு. பவுண்டரி போகலண்ணா. இங்கே நல்ல ஸ்டாப். இங்கே எடுத்துருக்குள்ள 3 ரன்னு. ஆனால் இங்கே பேட்ஸ்மேன் விழுந்துட்டாருங்க. ஸ்டே சொல்லிட்டாரு. கொஞ்சம் 3 ரன்னு ஒரு விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆகுது. நல்லா பேட்டிங்க நாகேந்திரன், நல்லா ப்ளே. ஸோ இங்கே 6 ஓவருக்கு ஸ்கோர் 62 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே 63 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் உள்ளே வந்துட்டாங்க. சைனா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி மாறி ஓவர்தகில் இங்கே ஃபஸ்ட் ஒன் இதுக்கு தான் போனார். ஆனால் இங்கே ஸ்டெம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. லெக் பை உடம்புலே பட்டிருக்கு. ஃபீல்டர் தட்டி 2 ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் செகண்ட் ஒன். லோ டேஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர்கிட்டே வருங்க. ஸோ இங்கே விக்கெட்டு மொதல் விக்கெட் வந்திருக்கு. இங்கே சைனா கிட்டே எடுத்து கொடுத்துருக்காரு மாறி. பேட்ஸ்மேன் டிவாஸ் ஸ்ட்ரீக்கில் ஸ்டெம்ஸ்க்கு மேலே டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் இங்கே பாக்ஸ் டு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே அகேன் ஒரு டாட்டுங்க. பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் பாலுக்கு போனார். ஆனால் இதுவும் டாட் பாலுங்க. கண்டினியூஸாக 3 டாட்டு. டிஃபென்ஸுக்கு பார்த்தாரு. ஆனால் இங்கே டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 1 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 2 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. கண்டனி நல்லவருங்க. ஃபஸ்ட் ஓவரையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. மாறி 2 ரனில் 1 விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு. இது பவுலிங் இல்லை நாகு ஸ்டோன். முன்னாடியே பாலுக்கு கமிட் ஆயிருந்தார் கீப்பர் கையில். செகண்ட் ஒன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். இங்கே லாங் ஆஃப்லேயே கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்கிட்டே அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு மூலியமாக இங்கே ஒரு 4 வந்திருக்குங்க. பவுண்டரி வந்திருக்கு. இன்னும் மறைச்சு கனெக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் ஃபீல்டர்கிட்டேன்னு பார்த்தா இங்கே நல்ல கேஸுங்க. இங்கே ஃபீல்டரை மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே விக்கெட்டு. ஸோ 4 அடிச்சிருந்தாலும் அடுத்த பால் இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் வச்சி ஸ்ட்ரீக்கில் ஸ்டோன் நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா வெயிட்டு ஃபீல்டர் நல்லா டேக்கனுங்க. நல்ல கேட்ச்சு. லைனுக்கிட்டே போயிருக்கு. கொஞ்சம் போயிருந்தாலும் அது 6. இங்கே ஃபீல்டர் இல்லைனாலும் அது கண்டிப்பாக 6 மாதிரி இருக்கும். ஸோ இங்கே விக்கெட் இந்த ஃபீல்டர் பிடிக்கிற 2வது கேட்ச்சு. இல்லை ஒரு 6ங்க. இங்கே தீபன் பேட்லேருந்து வந்துச்சு. அங்கே ஃபோன் என்னாச்சுன்னு தெரியல. ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ஹீட்டில். அதனால் அந்த பால் எடுக்க முடியல. சாரி ப்ரோ. ஸோ அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு.
ஸோ இங்கே 2 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 13 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஒருத்தக்கிலேருந்து உள்ள எடுத்துகிட்டு வந்தார். ஃபில்டர்கிட்டே போயிருக்கு சிங்கிள். போன பால் வைடு இங்கே ரீபால். தேர்ட் ஒன் பவுலர்கிட்டே போயிருக்கு இங்கே டாட் பால். பேக் டு பேக் 2 வைடு இங்கே ரீபால். இன்னும் ரொம்ப கீழே வந்துருச்சு. ஆனால் இங்கே ஃபீல்டரும் மிஸ் பண்ணி அது பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஸோ இங்கே ஒரு 4 வந்திருக்கு லக்கிலி இப்போ ஐஸில். நெக்ஸ்ட் ஒன் கேஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு கேப்புங்க. பவுண்ட்ரி போகாது ஃபீல்டர் வந்துட்டார். 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பவுன்ஸ் ஆயிடுச்சு குத்துனோன்னு. பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. ஸோ இங்கே 3 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 22 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. கண்டனி 4வது போகிற கண்டி பவுலிங் இல்லை மாறி. நெக்ஸ்ட் ஒன் நல்லா கேரிங்க கீப்பர். ஸோ இங்கே உள்ளே குத்தி வெளியில் திருப்பி இருக்காரு. அங்கே அம்பையர்ஸ் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் காலுக்கு எடுத்துகிட்டு வந்தாரா நாங்கள் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. என்ன சிங்கிள் கனெக்ட் ஆகலை. நாங்கள் ஆஃபில் போயிருக்கு. இங்கே 2 ரனுக்கு ஒரு முயற்சி. இங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்தாருங்க. ரன்னிங்கில் குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே 2 ரன் 4th ஒன் வெயிட்டிங் ரீபால். இன்னே கிடக்கு சிங்கிள் பால். இறங்கி போனார் ஒரு லோ டேஸ் பால். கவர்ஸில் போயிருக்கு. இங்கே ஃபீல்டர் எடுத்துறதுக்குள்ளே அகேன் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் ஒன் வந்துருச்சுங்க கீப்பர் கையில். ஸோ இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 4 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 28 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கண்டனி. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 35 ரன் தேவையாக இருக்குது. 5 ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஒரு வைடு ப்ளஸ் 1 மொத்தம் 2 ரன்னு. என் போன போல் வைடுங்க. ஃபஸ்ட் ஒன் ரீபால் இங்கே எடுத்துகிட்டு வந்தார். இங்கே நல்லா ஸ்டாப்புங்க. அங்கனில் போயிருக்கு. இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறித்து கனெக்ட் பண்ணார் இங்கே 5 லெக்கில். ஆனால் இங்கே பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஒரு தேவையான 4 வந்திருக்கு முக்கியமான நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஒரு டேஸ் பால். ஆனால் ஃபீல்டர் 1 பவுன்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே சிங்கிளோட ஸ்டே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப கீழே வந்துருச்சு. சிங்கிள். லாஸ்ட் மோர் பால் டாட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் பேட்ஸ்மேன் இறங்கி போனார். ஆனால் பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே லெக் பை மூலியமா சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 39 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி கண்டனி. ஸோ ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்கே 24 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 24. ஃபைனலில் ஒரு மேட்ச் ஓவர் போடுற கண்டி பவுலிங் இல்லை கோகுல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நியூ பவுலர். ஃபஸ்ட் ஒன் முன்னாடியே குத்தி இருந்தாரு. ஆனால் இங்கே சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையிலே போயிருக்குங்க. கரெக்டாக ஃபீல்டரை வச்சுருக்காங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ஷாட்டுங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். இங்கே மிடில் ஆஃப் த பிளாட்டு. ஸோ இங்கே மிகப்பெரிய ஒரு 6 வந்திருக்கு. சந்திச்ச முதல் பால் இங்கே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் 4க்கு 18 19 2 ரனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே 2 ரன். இங்கே ரிமைனிங் உள்ள 3 பந்துக்கு 16 தேவையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மேட்ச் போல இருக்கும். போன பால் வைடு இங்கே ரீபால். கனெக்ட் ஆகலை. இங்கே 2 ரனுக்கு ரஷ் பண்ணுவாங்க ஃபீல்டர் எடுத்துறதுக்குள்ளே. எஸ் இங்கே 2 ரன் வந்திருக்கு. ரிமைனிங் உள்ள 2 பந்துக்கு 13 தேவையாக இருக்குது. 2 பாலுமே பெரிய ஷாட் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்ப்போம். ஸோ இங்கே தப்பான பந்து. ஆனால் அங்கே பேஸில் ஒன்று ஓடிட்டாங்க. ஆனால் இங்கே உள்ளே வச்சு எண்டு மாறி இருக்காங்க. ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரன் அவுட்டுங்க. மொத்தம் 2 ரன்னு. ரீபால் 2க்கு 11 போயிடுங்க. ரீபால் 2க்கு 10. இங்கே நல்ல டெலிவரிங்க. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கோகுல். லாஸ்ட் ஒன் சரியாக கனெக்ட் இல்லை. எட்ஜு இங்கே நல்ல கேட்சுங்க. விக்கெட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல பிள்ளைங்க 2 டீமுமே ஒரு நல்ல மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் அங்கே ராஜா
புளியபுரம் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அணி அந்த டோர்னமெண்ட்டில் செமி என்ட்ரு ஆயிருக்காங்க. இங்கே நல்ல பிள்ளைங்க.